இப்படி எவ்வளோ அழகாக சிக்கன் 65 எப்படி செய்யலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2வது கரம் மசாலா 1 ஸ்பூன். 3வது ஐயோ மாற்றி போட்டேன், ஐயோ இதை லாஸ்ட்டு போடுங்க. இப்போ உப்பு 1/2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு தயிர். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்யணுன்றதை லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூனு, இதுவும் நம்ம வீட்டிலேயே செஞ்சது, இதுக்கும் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு போட்டுட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டுக்குவாங்க. இதில் நீங்கள் தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாகும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நடுவில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்ல, அதை இப்போ லாஸ்ட்டாக எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்டாக போட்டால் தான் மசாலா பிரியாமல் அப்படியே வரும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சிக்கன் 65 போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. சிக்கனை உடனே திருப்பிடாதீங்க, திருப்பினீங்கன்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம செஞ்ச சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க.